வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. விவோ அப்படின்னு பேரை கேட்டாலே வி சீரியஸ் அப்படி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா வி சீரியஸ் மொபைல்ஸ் பார்த்திங்கனாக்கா பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த வி சீரியஸே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மொபைல் அப்படின்னாக்கா இந்த விவோ Z1X சொல்லலாம். ஸோ அப்போ ஜி சீரீஸில் அதாவது Z சீரீஸில் பெஸ்ட்டு மொபைல் பார்த்திங்கனாக்கா வி சீரீஸோட சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். அது என்ன மொபைல்னாக்கா ViVO Z1X இந்த மொபைல் தான். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து பேட்ரி ட்ரைனிங் இஷ்யூ ஆல்ரெடி இருந்துச்சு. அதாவது Android 9ல் சுத்தமாக கிடையாது, சூப்பராக பேட்ரி பேக்கப் கொடுத்துச்சு. Android 10ல் ஒரு சில பக்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு கரண்ட்டில் வந்து 35 அதாவது 6.8.35 வெர்ஷன் தான் எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு 6.8.41 வெர்ஷன் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதில் பேட்ரி ட்ரைனிங் பார்த்திங்கனாக்கா இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ என்ன பர்சன்டேஜ் பாயிண்ட் காமிக்குதோ இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 11% தான் இதில் காமிக்குது. இப்போ 11%லேயே அப்படியே இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது இது எவ்வளோ குறையுதுன்னு நம்ம செக் பண்ணிவிடுவோம். நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ 11%னால் அதிலே நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே Android 9ல் சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற அப்டேட் எனக்கு இன்னும் கிடைக்கல. எனக்கு இருக்கிற அப்டேட் பார்த்திங்கனாக்கா அந்த ஓல்டு வெர்ஷன் தான் இருக்குது. அதாவது சிஸ்டம் அப்டேட்டில் பார்த்திங்கனாக்கா எனக்கு இருக்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன் காமிக்கிறது 6.8.35 தான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு நிறைய பேர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பேட்ரி பேக்கப் எப்படி இருக்குன்னு கிடைச்சவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எனக்கு இப்போ பார்த்திங்கனாக்கா 11% தான் காமிக்குது. இதை நான் லாஸ்ட்டாக எப்போ சார்ஜ் போட்டேன்னு பார்த்திங்கனாக்கா டே பிஃபோர் எஸ்டர்டே நைட்டில் போட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் டைமிங் பார்த்தாலே தெரியும் இப்போ. ஸோ இது கால்குலேட் பண்ணிவிட்டு சொல்லும். அதாவது 1 டேக்கு மேலே காட்டும் பார்த்திங்கனாக்கா 1 டே 18 ஹவர்ஸ் காமிக்குது. அப்போ 1 டே 18 ஹவர்ஸில் நான் வந்து மேக்ஸிமம் யூசேஜ் என்னென்னு பார்த்திங்கனாக்கா நெட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக V11 Pro ஒன்று அப்டேட் ஒன்று போட்டேன்னு சொல்லியிருந்தேன். அது இதுலேருந்து தான் போட்டேன் நெட்டு யூஸ் பண்ணி. ஸோ இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 3.57 GB அதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ அடுத்த ஒரு நாளும் நான் வந்து நெட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ அவ்வளோ தூரம் நெட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு பேட்ரி பேக்கப் இப்படி வருதுனாக்கா அதுக்கு மெயின் காரணம் நான் வந்து 100% ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே வர்ற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் 99 இல்லை 100ல் ஏறிட்டு இருக்கும்போது நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். 70, 80லலாம் ரிமூவ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. 100% ஃபுல்லி சார்ஜுன்னு வந்துச்சுனாக்கா எனக்கு பேட்ரி பேக்கப் பக்காவாக நிற்கிது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் இந்த ViVO Z1X வாங்கலாமா இல்லை என்னென்ன பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வி சீரியஸில் V20 Pro அண்டு V20 லான்ச் பண்ணிட்டதா சொல்கிறாங்க ஒரு சில கண்ட்ரீஸில். இந்தியாவில் மேபி நெக்ஸ்ட் மந்த் வரலாம். ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இன்றைய தேதி அதாவது செப்டம்பர் 2020ல் வி சீரீஸில் ஒரு பெஸ்ட்டு டிவைஸ் என்னென்னு பார்த்திங்கனாக்கா ViVO V19. ஸோ அந்த V19 மொபைல் பார்த்திங்கனாக்கா 8GB RAM 128 GB வேரியண்ட்டில் 25,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 32+8 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குவாட் கேமராவில் 48 MP குவாட் கேமரா செட்டப்பு. அந்த குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. 4500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸ் பாடி அப்படின்னும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ப்ராசஸர்னு பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 712 ப்ராசஸர் தான். இதே ப்ராசஸர் தான் உங்களுக்கு ViVO Z1Xலேயும் சேம் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எகெயின் பார்த்திங்கனாக்கா லோ பேட்ரி 10% வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 10% வரும்போது நீங்கள் தாராளமாக பேட்ரி ப்ளக்இன் பண்ணலாம். 100%ல் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த மொபைல் தான் வந்து விவோவில் வி சீரீஸில் பெஸ்ட்டாக இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த மாடல்னு பார்த்திங்கனாக்கா ViVO Z1X. அதுலேயும் சேம் ப்ராசஸர் சேம் பேட்ரி கெப்பாசிட்டி. பட் அது வந்து பிளாஸ்டிக் பேக்கு. அது வந்து Android 9ல் ரன் ஆகுது. பட் இது பார்த்திங்கன்னா Android 10லே தான் உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Android 10ல் லான்ச் பண்ணதால் இதில் Funtouch OS 10 உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ 10.5 இருக்கும்.
பட் இப்போ வந்து Funtouch OS 11 வந்து உங்களுக்கு ஆன் பாக்ஸில் V20 சீரீஸில் கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய வெயிட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 186.5 கிராமு, திக்னஸ் பார்த்திங்கனாக்கா 8.5 mm. இது எந்த மொபைல்னா V19. ஸோ அப்போ நீங்கள் மொபைலில் V சீரீஸில் வாங்கணுன்னா பெஸ்ட்டு பிக்கு இது ஒன்று தான். இதை தவிர வேறு எந்த மொபைலும் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ இதே பர்ஃபார்மன்ஸோடு உங்களுக்கு அடுத்ததாக நம்பர் 2 குவாலிட்டி. ஸோ ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து V சீரீஸ் ஆண்ட்ராய்ட் 10ல் லான்ச் பண்ணுது. இது இந்த V சீரீஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய Z1x இது பார்த்திங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அடுத்ததாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா விவோவில் இந்த ஒரு மொபைல் வாங்குங்க. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பிளாஸ்டிக் பேக்கு, அது கிளாஸ் பேக்கு. வேறு இதில் குவாட் கேமரா செட்டப் வந்து V19ல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. இன்னொன்று ரேட்டு. அந்த ரேட்டு பார்த்திங்கனாக்கா இது வந்து 19,000 8GB RAM 128GB வேரியண்ட்டு ஆன்லைன் ப்ராடக்ட்டு. ஸோ இது ஆஃப்லைனுங்கிறதுனால மார்க்கெட்டிங்கை சேர்த்து உங்களுக்கு 6,000 rupees அதிகமாக இருக்குது, 25,000. ஸோ அப்போ ஒரு 6,000 ரூபா அதிகமாக போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் Qualcomm Snapdragon 712 ப்ராசஸர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ பேட்ரி பேக்கப்பும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பேட்ரி பேக்கப் சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறத படித்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் யாராருக்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிதோ எல்லாருமே அப்டேட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த 22.5 வாட்டும் 33 வாட்டும் ரெண்டும் மோரார்லெஸ் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 10% ஏறுறதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். இதில் லாஸ்ட்டு 10% ஏறுறதுக்கு ஒரு ½ an hour ஆகுதுனாக்கா அதில் ஒரு 15 minutesல ஏறிடும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது கேமரா குவாலிட்டி இல்லை மற்றதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த 2 மொபைலுக்கு அடுத்ததாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மேபி நெக்ஸ்ட் மந்த்து அதாவது அக்டோபர் நவம்பரில் தீபாவளி வந்துடும். தீபாவளிக்கு முன்னாடி எப்படி பார்த்தாலும் இந்த மொபைலை லான்ச் பண்ணிவிடுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ViVO V20 Pro. ஸோ அப்போ ViVO V20 Proவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 765G ப்ராசஸரில் உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு சில கண்ட்ரீஸில். மேபி இந்தியாவுக்கு சீக்கிரமாகவே வரும். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி 765Gயில் விவோலே ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ViVO X50 Pro. இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா இதே சேம் ப்ராசஸர், அதாவது Qualcomm Snapdragon 765G. ஸோ 5G சிப்செட்டில் இருக்குது. ஸோ இது இவங்களுடைய ஒரு சப் பிராண்டில் வரக்கூடிய OnePlusோட சப் பிராண்டு OnePlus NODலையும் இதே சிப்செட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 50,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதிலே கொடுத்துருக்கும்போது இதை விட உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் இந்த V20 Proவை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ V20 அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து 720Gயில் ரன் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த V20 பார்த்திங்கனாக்கா இதில் இருக்கிற X50 வந்து 35,000 இருக்குது. பட் இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு Qualcomm Snapdragon 730 அப்படிங்கிற ப்ராசஸரில் ரன் ஆகுது. மேபி இந்தியாவுக்கு வரும்போது அது 720Gயில் வருமா இல்லை 730ல் வருமா அப்படிங்கிறது தெரியல. மேபி நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளார வந்துடும். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது அதை பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ பெஸ்ட்டு மொபைலாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து V சீரீஸில் V20 அண்டு V20 Pro இது 2 மொபைலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதுலேயும் V20SC அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இந்தியாவுக்கு வருமா என்னங்கிறது எனக்கு தெரியல, வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இப்போதைக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்திங்கனாக்கா ரெட்மி NoT 9 Pro அண்ட் ஆல்சோ போக்கோவில் போக்கோ M2 Pro ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா Qualcomm Snapdragon 720Gயில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக 14,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு போக்கோவோ இல்லை ரெட்மியோ வாங்கினாக்கா இந்த 2 மொபைலில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதே ப்ராசஸரோட ரியல்மியில் உங்களுக்கு வேணும்னாக்கா 20,000க்கு உங்களுக்கு Realme 7 Pro அவைலபிளாக இருக்குது. ஸோ விவோவில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டு இந்த ViVO Z1x. ஸோ அடுத்ததாக நமக்கு V சீரீஸ் வந்துச்சுன்னா V சீரீஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மொபைல் என்னவோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.